எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று ஏசாயா 44:24 பின்பகுதி சொல்லுகிறது. அப்படியாக நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை பரப்பின தகப்பன் இந்த நாளிலும் அந்த வார்த்தையின் வல்லமையை பரப்பி கொண்டிருக்கிறார் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும். நாங்கள் வானொலி கூட நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை காணப்போறோம். எங்களோடு சிஸ்டர் ஏமி புஷ்பராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஏமி. பிரைஸ் தி லார்ட் பா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமேன் ஆமேன். உங்களை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இணைந்திருப்பது மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் துதிகளோடும் ஆராதனைகளோடு நாங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன் ஆமேன். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுக்கு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலே வார்த்தையிலே வெளிப்பாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்க ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். போயினும் அவரது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் கொள்ளைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதகத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவரத்தில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொண்டேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதகத்தின் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அடிப்பாடிய மகிழ்ந்திருப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதகத்தின் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறேன், உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்கின்ற உறவுகளுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தை செல்லுகின்றதோ கர்த்தாவே சுவாமி, அந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே மறுரூபப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
ஆண்டவரே இயேசப்பா, இந்த வேளையிலும் அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமாய், அந்த தேச தலைவர்களுக்குள்ளே ஒரு தேவ ஞானத்தை, ஒரு பரலோக ஞானத்தை நீங்கள் கட்டளையிட வேணுமாய், அவருடைய நினைவுகள், சிந்தனைகள், ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள், ஆண்டவரே அவர்கள் மேற்கொள்கின்ற தீர்மானங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரியமானதா இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறேன். அவர்கள் தேவ சித்தம் அறிந்து செயல்படுகிறவர்களாய் கத்தாவே சுவாமி மாற்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறேன். ஆசிர்வதிக்கும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 3 உவமைகளை குறித்து இந்த நாளிலே பார்க்கும்படியாய் ஆவியானவர் தந்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்க இந்த வார்த்தை கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் என்று சொன்னதுமே அது எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அநேக காரியங்களை அதனூடாக கற்றுக் கொடுக்கின்றார். அதனாலே இந்த பகுதியை இந்த நாளில் எடுக்கும்படியாய் எனக்கு ஆவியானவர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி நாங்கள் இப்பொழுது இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் முதலாவது பார்ப்போமே ஆனால் காணாமல் போன வெள்ளி காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன் என்று சொல்லி 3 விதமான உவமைகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கின்றோம். முதலிலே பார்ப்போமே ஆனால் அங்கு ஒரு பெண் தன்னுடைய வெள்ளி காசை துளைத்து விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவள் அந்த வெள்ளி காசை தேடும்படியாக அந்த வீட்டை கூட்டி அந்த வீட்டை பெருக்கி அப்படியாக தன்னுடைய துளைந்து போன காசை அப்படியாக அவள் தேடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவளுக்கு அந்த காசு கிடைத்ததும் அவள் அயலகத்திலே உள்ள சகோதரிகள் பெண்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த தன்னுடைய மன மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளும்படியாய் அவள் அங்க அவர்களை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல இன்னும் அடுத்த காரியத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதிலே ஒன்று தொலைந்து போய்விட்டது. ஆனாலும் கூட அதிலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த மற்ற ஆடுகளை விட்டுவிட்டு அந்த தொலைந்து போன ஆட்டை தேடி அவர் அந்த இடமெல்லாம் அந்த தன்னுடைய ஆட்டை தேடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அப்படியாக தேடியும் தன்னுடைய ஆடு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்திலே அவர் அந்த அயலகத்தார் எல்லோரையும் கூப்பிட்டு தன்னுடைய மன மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளும்படியாய் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவரிடத்திலே மிகுதியான இருந்த அந்த ஆடுகளை விட அந்த தொலைந்து போன ஆட்டை கண்டதும் அவருடைய மனதில் இருந்த மகிழ்ச்சியை நாங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போலத்தான் அருமையானது வெண்டை பிள்ளையிலே 11ஆம் வசனத்திலே இருந்து நாங்கள் 32ஆம் வசனம் வரையிலே இதிலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் காணாமல் போன மகனை குறித்து நாங்கள் வாசிக்க முடியும். அங்கு பார்ப்போமே ஆனால் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அதிலே இளைய குமாரன் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் தகப்பனாரிடத்திலே கேட்டு வாங்கி அந்த இடத்திலே தனக்குரிய பாகத்தை தரும்படியாய் அவரிடம் வாங்கி கொண்டு ஒரு தூர தேசம் செல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த மகன் தூர தேசம் சென்று தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வீணடித்து அந்த இடத்திலே நண்பர்களோடு சேர்ந்து அவன் ஒரு தவறான வாழ்க்கை வாழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவனுடைய கையில் இருந்த எல்லாம் அவனுடைய பணம் எல்லாம் செலவழிந்ததும் அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் கூட அவனை விட்டு விட்டு ஓடி விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. அந்த இடத்திலே அவன் ஒரு தனித்தவனாக அந்த இடத்திலே அவன் நிற்கிறதுனாலே நண்பர்கள் எல்லோரும் அவனை விட்டு விட்டு ஓடி விட்டார்கள். ஆனாலும் அந்த வேளையிலே அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் தள்ளப்படுகிறான். அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகின்றது. அந்த வேலையானது அந்த பன்றிகளை மேய்க்கின்ற வேலையாக இருந்தது. ஆனால் அந்த வேளையிலே அவனுக்கு உள்ளே ஒரு ஆவல் ஏற்பட்டது. அந்த பன்றிகளுக்கு அந்த நாட்களிலே அப்படியாக தவிடு கொடுப்பார்கள் பன்றிகள் சாப்பிடுவதற்கு. அப்படியாக அந்த பன்றிகளுக்கு கொடுக்கின்ற அந்த உணவையாவது தானும் சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றி கொள்ளலாம் என்ற அவனுக்குள்ளே ஒரு ஆவல் பிறக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக அவன் அந்த தவிடுகளை சாப்பிடும் பொழுது அந்த இடத்திலே அவனுக்கு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டு ஞாபகம் வருகின்றது. அந்த இடத்திலே அவன் யோசிக்க ஆரம்பிக்கின்றான், என்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருக்கின்றார்கள், அத்தனை வேலைக்காரர்களுக்கும் போதுமான அளவு அங்கு உணவு இருக்கின்றது தன்னுடைய தகப்பன் வீட்டிலே. ஆனால் நானோ இங்கே பசியால் சாகிறேன் என்று சிந்திக்க ஆரம்பித்தவனாய் அந்த இடத்திலே அவன் தகப்பனாரை நோக்கி போகிறதை பார்க்கின்றோம்.
அந்த இடத்திலே அவன் தூரத்திலே போகும் பொழுது, அந்த இடத்திலே அவன் தூரத்திலே வருவதை கண்ட அந்த தகப்பனார் அவனை ஓடி அணைத்து அவனை முத்தமிட்டு அந்த இடத்திலே அங்கு வேலைக்காரர்களிடத்திலே அவர் சொன்னதானது ஒரு காரியம், இந்த இடத்திலே கொளுத்த கன்றை அடித்து சமையுங்கள் என்று அந்த இடத்திலே தகப்பனார் வேலைக்காரருக்கு ஒரு உத்தரவு போடுவது மாத்திரமல்ல, அவனுக்கு விலை உயர்ந்த ஆடைகள், அதோடு அவனுடைய கைகளுக்கு விலை உயர்ந்த மோதிரங்கள் இப்படியெல்லாம் போட்டு அந்த இடத்திலே அங்கு ஆடல் பாடல்கள் ஆட்பரிப்புகள் என்று சொல்லி அந்த இடத்திலே பெரிய ஆரவாரமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அங்கு தகப்பனார் சொல்லுகின்றார், காணாமல் போன என்னுடைய மகன் இப்பொழுது வந்து விட்டான் என்று சொல்லி அந்த தகப்பனாருடைய அந்த மிகுதியான அந்த சந்தோஷத்தை நாங்கள் காண முடிகின்றது. ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த மூத்த மகன் அங்கு வயலில் இருந்து வருகின்றான். அந்த வயலில் இருந்து வரும் பொழுது அங்கு ஒரே ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று அங்கு தகப்பனாருடைய வீட்டிலே நடைபெறுகின்றது. அங்கு அவன் ஒரு வேலைக்காரனை அழைத்து விசாரிக்கின்றான், இங்கு என்ன நடக்கின்றது என்று சொல்லி. அப்படியாக விசாரிக்கும் பொழுது அவனுக்கு அங்கு சொல்லப்படுகின்றது என்னவென்று சொன்னால், உம்முடைய தம்பி காணாமல் போயிருந்த உம்முடைய தம்பி இப்பொழுது வந்து விட்டார், அதனாலே உம்முடைய தகப்பனார் இப்படியான கொண்டாட்டங்களை அங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு அந்த இடத்திலே சொல்லப்பட்டது. அங்கு என்ன நடந்தது என்று சொன்னால், அப்படியாக தன்னுடைய தம்பி வந்திருக்கிறார் என்று அவன் அறிந்தவன் அந்த இடத்திலே சந்தோஷப்பட்டு தம்பியுடைய மனம் திரும்புதலை கண்டு அந்த இடத்திலே சந்தோஷப்பட வேண்டியவனாக இல்லாமல் அந்த இடத்திலே கோபம் கொள்ளுகிறவனாய் அந்த இடத்திலே அவன் அங்க வெளியிலே நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே ஆனாலும் கூட தகப்பனார் அவனையும் விடவில்லை. அந்த இடத்திலே போய் அவனையும் கூட தகப்பனார் அந்த இடத்திலே வருந்தி அழைக்கின்றார். ஆனாலும் வருந்தி அழைக்கும் பொழுதும் அவன் தகப்பனாரை நோக்கி சொன்னதொரு காரியம், நான் எத்தனை வருடங்களாக உமக்கு உழைத்திருக்கிறேன், ஆனால் நான் ஒரு நாளாவது சந்தோஷமாக இருப்பதற்கு என்னுடைய நண்பர்களோடு நீர் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுத்ததில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் குறை கூறுகிறவனாக அந்த இடத்திலே அவன் நின்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகன் அப்படியாக இந்த இளைய குமாரன் இப்படியாக மனம் திரும்பி வந்தான். ஆனாலும் கூட அவன் மனம் திரும்பி வந்த வேளையிலே அவன் தன்னுடைய தகப்பனாரை நோக்கி சொன்னதானதொரு காரியம், தகப்பனே, நான் உமக்கும் பரத்துக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி இல்லை என்று இல்லாதவன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் ஒரு மெய்யான ஒரு பாவ அறிக்கையை செய்வது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அவனுடைய வாயிலிருந்து வந்ததான அந்த வார்த்தை ஒரு மெய்யான ஒரு மனம் திரும்புதலுக்குரிய வார்த்தையா இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக உணர்ந்தவனாய் அவனுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உணர்வை கொடுத்து அவனை திரும்பவுமாக அந்த இடத்திலே தகப்பனாருடைய வீட்டுக்கு அவன் திரும்பி வரும்படியாக அப்படியான அவனை அந்த சூழ்நிலை மாற்றியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தூர தேசத்திலே அவன் இருக்கும் பொழுது அவன் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தவனாய், எல்லோராலும் கைவிடப்பட்டவனாய், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் துளைந்த அந்த சூழ்நிலையிலே நண்பர்கள் எல்லோரும் அவனை விட்டு விட்டு ஓடிவிட்ட அந்த சூழ்நிலையிலும் அந்த பன்றிகளை மேர்த்து அவன் அந்த தவிடை சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றி கொண்ட அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய தகப்பனாரை நினைத்து உண்மையிலேயே அவன் மனம் திரும்புகிறவனாய் அந்த இடத்திலே தகப்பனாரிடத்திலே வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த மூத்த மகனோ அந்த இடத்திலே கோபம் கொண்டவனாய் அந்த இடத்திலே தம்பியுடைய மன மாற்றத்தையோ தம்பியுடைய மனம் திரும்புதலையோ ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் அந்த இடத்திலே இந்த மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள முடியாதவனாய் அந்த இடத்திலே அவன் ஒரு கடின இருதயம் உள்ளவனாய் அந்த இடத்திலே வெளியில நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டியதொரு காரியம், இந்த நாட்களிலே நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? நீங்கள் அந்த இளைய குமாரனை போல நீங்கள் தூர தேசத்திலே இருக்கின்றீர்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவோ எல்லாவிட்டால் நீங்கள் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் அப்பாவுடைய வீட்டில இருக்கின்றீர்களா? எல்லாவிட்டால் நீங்கள் தூர தேசத்திலே அந்த இளைய குமாரனை போல அப்படியாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்பதை குறித்து இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு வழி விலக்கி இன்றைக்கு உலகத்துக்குள்ளே போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு வேதனையோடு இருக்கிறதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியதொரு காரியம்,
அந்த இடத்துல எப்படியாக அந்த மகன் மனம் திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பனார் ஏற்றுக்கொண்டது போல இந்த நாட்களிலே நிச்சயமாகவே நீங்களும் மனம் திரும்பி எங்களுடைய அப்பாவிடத்திலே நீங்கள் ஓடி வரும் பொழுது அவருடைய கரம் உங்களை அரவணைக்க காத்திருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி ஓடி வரும் பொழுது அவர் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த பாவங்களை எல்லாம் அவர் அந்த ஆழக்கடலிலே தள்ளி அந்த பாவங்களை நினைக்காதவராய் அவர் உங்களை நோக்கி அவர் உங்களுக்கென்ற ஒரு எதிர்காலத்தை அவர் வைத்து அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர வல்லவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்திலே அப்படியாக அவருடைய கரம் எப்பொழுதுமே திறந்திருக்கின்றது. அவருடைய கரம் உங்களை அணைக்க ஆயத்தமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அவருடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கின்றீர்களா என்பதை இந்த நாளிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறது நாங்கள் கடைசி காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அவரை நாங்கள் உதாசீனப்படுத்துவோமே ஆனால் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போய் விடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லும் பொழுது அவர் சொன்னதானது ஒரு காரியம். அந்த இடத்திலே ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அந்த இடத்திலே பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே அங்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதாம். அதே போல நீங்களும் நானும் எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் மனம் திரும்பும் பொழுது அந்த இடத்திலே பரலோகத்திலே தேவ தூதர்கள் மகிழுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியான மகிழ்ச்சியிலே நாங்கள் பங்கடைவது என்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதனாலே நீங்களும் நானும் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அவருடைய வருகை எப்பொழுது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஆயத்தமாக இருந்தால்தான் அவருடைய வருகையிலே நாங்கள் அவரோடு நாங்கள் செல்ல முடியும். நாங்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாக நாங்கள் இருப்போமே ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழந்து விடுவோம். இந்த நேரத்திலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி ஓடி வாருங்கள். அப்படியாக ஓடி வரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அரவணைத்து உங்களுக்கு ஒரு மறு வாழ்வை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த இளைய குமாரனை போல இயேசு சுவாமி நாங்கள் மெய்யாக மனம் திரும்புகிறவர்களாய் கர்த்தாவே சுவாமி, நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை எங்களுடைய பாதத்திலே நாங்க தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் இந்த சூழ்நிலைகளுக்கூட கடந்து போனாலும் கர்த்தாவே சுவாமி, அந்த சூழ்நிலைகளை நீங்க மாற்ற வல்ல தேவனா இருக்கிறதுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யோபு சொன்னது போல தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்ற அந்த வசனத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உறவுகள் ராஜா யாராவது ரட்சிப்பின் அனுபவத்தை இன்னும் பெறாதிருப்பார்களே, ஆனால் தகப்பனே சுவாமி, அந்த வேளையிலும் கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை நீங்கள் கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். அன்று சகைவை பார்த்து சொன்னீங்கள்ப்பா, இன்று இந்த வீட்டாருக்கு ரட்சிப்பு வந்ததென்று. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ரட்சிப்பு வர வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, அவர்களும் உங்களுடைய வருகையிலே கர்த்தாவே சுவாமி எடுத்துக்கொள்ளப்பட வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த நித்திய ராஜ்யத்தை அவர்கள் இழந்து போகாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி தகப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி சுபாவை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நேரத்தை கொடுத்து ஏசப்பா இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மகளை நீங்கள் காண்கிற தேவன் ஆண்டவரே சுவாமி. அந்த குடும்பத்துல எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நாங்க வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. கணவரை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய பாடசாலை காரியங்கள், கணவருடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல சகோதரன் மகேந்திரன் ஐயா குடும்பத்தாரையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சாண்டன் ராஜநாயகத்தையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி, சகோதரி டாலி சிஸ்டர் எல்லோரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, அதே போல இன்னுமாக கர்த்தாவே சுவாமி
வார்த்தையோடு வர இருக்கின்ற ஒவ்வொரு தாசர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் சுவையினங்கள் பலவீனங்களோடு யாரும் இருப்பார்களே, ஆனால் கத்தாவே அந்த சரீர பலவீனங்கள் எல்லாம் நீங்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில ஹாஸ்பிட்டலிலே வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. டாக்டர்ஸால கைவிடப்பட்டவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையில உலக தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த யுத்த பூமியில நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் சமாதானத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி, இயற்கையினால் இதனால பாதிக்கப்பட்ட தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, எல்லா தேசங்களிலும் ஒரு எழுப்புதல் தீ பற்றி எறிய வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களிலே மாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் எல்லா தேசங்களும் உங்களுடைய வருகையிலே சேர்த்துக் கொள்ளப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ராஜாக்கள், தலைவர்கள், அதிகாரிகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. அவர்களுக்குள்ள ஒரு தேவ ஞானத்தை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்களை நீங்கள் மனம் திரும்பி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே, மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். பேர குழந்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, மகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. அவருடைய வேலை காரியங்கள், ஆபீஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தும்படியா ஜபிக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. இவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் உங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை. வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில காணால் போன ஆடு, காணால் போன வெள்ளிக்காசு, காணால் போன மகன் வெற்றுக்கூடாக நாங்கள் எங்கே காணாமல் போனோம், எங்கே என்றதை கேட்டீர்கள். நிச்சயமாக எங்கேனும்